Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. கிளியரா இருந்துச்சுன்னா நம்மளோட VQuiz வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த VQuiz வந்து இந்த செஷனை குறிச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட என்வாயன்மெண்ட் நம்ம இப்போ தான் வந்துட்டு ஒரு செஷன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா 10% எனர்ஜியில். ஸோ அந்த ஒரு டாபிக் பேஸ் பண்ணி மட்டும் ஒரு 12-13 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களோட இந்த எனர்ஜியில் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு பூஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஸோ ஈவன் இந்த லாஸ்ட் மினிட்ல ஸோ ஆஸ் யூ ஃபினிஷ் அ டாபிக் ஆர் எதனா வந்துட்டு ஒரு சாப்டர் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோ MCQஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் காம்படென்சிஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பண்ணும்போது டபுள் or twice ரிவிஷன் வந்துட்டு ஆகும். ஸோ அப்போ உன்னோட மைண்ட் வந்து இன்னுமே ஸ்டிக் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு மெத்தடாலஜி தான் நம்ம எப்பவுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ஃபஸ்ட்டு அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு வேளை இந்த VQuiz வந்துட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுமா தெரியல அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா www.vquiz.in வந்துட்டு போங்க. போயிட்டு அது ஒரு கோடு கேட்கும் which is 260195. ஸோ அது ஒரு கோடு கேட்கும் which is 260195. இந்த கோடை என்டர் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டுமாரோ லைஃப் ப்ராசஸ் பிளாஸ்ட் சீரீஸ் இருக்குதா மேம் அப்படின்னு வந்துட்டு டைம் வித் ஹர்ஷன் கேட்குறாங்க. எஸ், நாளைக்கு லைஃப் ப்ராசஸோட பிளாஸ்ட் சீரீஸ் வந்துட்டு இருக்குது. ரொம்ப நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரீஸ் அது. ஓகே, ஸோ எஸ் ஐயாச்சாமி VQuiz டுடே வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டாங்களா? எஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 13 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. சொல்லிடுறேன், ரீடிங் டைம் வந்துட்டு நான் நிறைய பேர் வந்துட்டு போன வாட்டி டைம் பத்தலன்னு சொன்னீங்க. ஸோ அதனால கொஸ்டின் படிக்கிறதுக்கு 10 செகண்ட், ஆனால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 20-25 செகண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 30-45 செகண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா, தாராளமான டைம். ஸோ ஜாயினிங் ஸ்க்ரீனுக்கு போயிடுறேன். 281 பேர் இருக்கிறீங்க. ஸோ 281 பேருமே ஃபர்ஸ்ட் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஐ டோன்ட் சி பிகாஸ் 302 பேர் தான் வந்துட்டு லைக் லைவ்ல இருக்கிறீங்க. பட் லைக் பட்டனை வந்துட்டு ஏற்றலை. ஸோ சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில் the 10% law is applicable to which of the following processes in an ecosystem? Transfer of energy between organisms, transfer of nutrients between trophic levels, recycling of matter, flow of water through the food chain. ஸோ எது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ 273 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கீங்க லைஃப்ல. ஸோ 273 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க இஃப் யூ ஃபைண்ட் தீஸ் செஷன்ஸ் ஆர் தீஸ் கைண்ட் ஆஃப் VQuizes யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸஸ். பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி ஈஸி பீஸி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதுலேயுமே வந்துட்டு 66 பேர் டோன்ட் டெல் மீ இது வந்துட்டு மிஸ்கிளிக் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லாதீங்க பிகாஸ் இது வந்துட்டு ஒரு சப்ப கொஸ்டின். ஆனாலும் இவ்வளோ டைம் கொடுத்துருக்குறேன். ஸோ ட்ராஃபிக் லெவலில் நம்ம இந்த 10% அப்படின்னு சொல்லும்போது நியூட்ரியன்ஸ் பேசல, we are talking about energy. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி தான் வந்துட்டு நடக்குது ஒரு ட்ராஃபிக் லெவல் வந்து, அதுதான் 10% நியூட்ரியன்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றதுனால லீடர் போர்டு வந்து காமிக்கிறேன். டே பசங்களா எக்ஸாம் வந்து விட்டதுரா, நியூட்ரியன்ஸ் எக்ஸாமில் எழுதி தொடச்சிட போறீங்க. ஸோ லாவில் வந்துட்டு நம்ம எனர்ஜி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். சாய்ராம், நிவேக், ஜெயந்த், சூர்யா, சத்யா, ரசல், பிரதீஷ், நித்திலா, ரோஹித் அண்ட் தனேஷ் வேற மாதிரி. மூவிங் ஆன் டு யுவர் செகண்ட் கொஸ்டின். ஸ்டில் கேன் வி ஸ்கோர் அபவுட் 90%? கண்டிப்பாக புண்ணியத்து கொஞ்சம் சிலி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆக்டிவிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் லைஃப் ப்ராசஸ் சாப்டர் கண்டிப்பாக போஸ்ட் கிரியேட்டர். எஸ், ஸோ அடுத்த கொஸ்டின். இஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் an ecosystem capture 20,000 joules of solar energy, the maximum energy which is available to secondary consumer 2,000 220 2 இதே மாதிரி ஒரு இது நம்மளோட செஷன் நம்ம வந்து கவர் பண்ணோம். ஸோ அதனால ஆன்சர் பண்ணுங்க ஈஸி. ஸோ நிறைய பேர் பீன்றாங்க. சாஹிர் வந்துட்டு ஆப்ஷன்ல இல்லாதது. ஹாய் மேம் அப்படின்றாங்க. ஹாய் சஹீர். ஓகே, கோமலா வேற லெவல் பா. ரவி வணக்கம். நிஷாரா வணக்கம். நீலா எல்லாமே வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் கரெக்டான ஆன்சர் என்னதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறீங்களான்ட்டு. ஓ மை குட், 2000 joules ஆஃப் எனர்ஜி, அதுவும் 143 பேர் இல்லை இலை. இப்போத்தால ஒரு செஷன் வந்துட்டு முடித்தோம். நல்லா வந்துட்டு கவனியில் இந்த ரொட்டி வந்துட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கொஸ்டினில் வந்துட்டு என்னலே போட்டிருக்குது இது மாதிரி 20,000 joules ஆஃப் எனர்ஜி வந்துட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ் ஒப்டெயின் பண்ணுது. ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமா உன்னோட ப்ரைமரி கன்சியூமர் இருக்குது, அதுக்கப்புறமா உன்னோட செகண்டரி கன்சியூமர் வந்துட்டு இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் கிட்ட 20,000 joules ஆஃப் எனர்ஜி இருக்குதாமா. அப்போது ப்ரைமரி கன்சியூமர் கிட்ட வந்துட்டு எவ்வளோ ஜோல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும்? ஒரு 0 கட் பண்ணிட்டேன்னா போதும், முடிஞ்சிச்சு. 20,000 joules ஆஃப் நான் ஜாஸ்தி போட்டுட்டேன்னா. ஸோ சாரி 2,000 joules ஆஃப் எனர்ஜி வந்துட்டு நம்மளோட ப்ரைமரி கன்சியூமருக்கு வந்துட்டு இருக்கும்.
ஓகே. அதுக்கப்புறமா செகண்டரி கன்சியூமருக்கு இதில் இன்னொன்று வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்போ வந்து எவ்வளோ இருக்கும், வரும் 200 ஜவுல்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் போகும். இங்கே பிரைமரி கன்சியூமர் பற்றி கேட்கல, செகண்டரி கன்சியூமர் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே. ஸோ லீடர் போர்டு காமிக்கல. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு போகிறேன், விச் இஸ் யுவர் தேர்ட் கொஸ்டின். ஓகே. மிஸ்கிளிக்லேயே வந்துட்டு இவ்வளோ பேர் தப்பு பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஐ அஸ்யூம் செகண்டரி. ஓ அப்படியா, தான் கொஸ்டின் படிக்கணும். ஓகே கீதா, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க சரியா. 2 கொஸ்டின்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆச்சுன்ட்டு. விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் வை ஃபுட் செயின்ஸ் rarely exceed 4 or 5 trophic levels? Energy is recycled at each trophic level, or energy transferred is 100% efficient, or large amount of energy is lost at each trophic level, or producers cannot synthesize enough food. ஸோ எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீன்றாங்க கீதா, மீனா, விகாஸ், தங்கை, நீலகண்டன், பிரியன், வினோத், பரவாயில்லை. ஐசி 287 பேர், 287 பேரும் லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுனால. ஓகே. ஸோ ரிசல்ட் பார்ப்போமா. ஸோ அஃப்கோர்ஸ் ஏன் இங்கே மிஸ் ஆகுதுன்னு தெரியல. ரீசைக்கிள் ஆகாது, எனர்ஜி மறுபடியும் பேக் ஃப்ளோ ஆகாது. ரீசைக்கிள்னால என்னதுன்னு ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் வந்துட்டு அந்த சைக்கிள் ஒரு டாப்குள்ளே மாட்டிக்கினே இருக்குது. நீங்கள் இதை ரீயூஸ் பண்ணலாம், பட் ரீயூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. பிகாஸ் 90% காணாமல் போனது எப்படி நீங்கள் மறுபடியும் கொண்டு வருவீங்க? உன்னோட பிளான்ட் வந்துட்டு டீரெல்லாம் சாப்பிடாது இல்லையா. ஸோ எனர்ஜி அகெயின் வந்துட்டு ரிவர்ட் ஆகாது. ஓகே. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஈச் ட்ராஃபிக் லெவலில் லாஸ் ஆகுறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், விச் இஸ் யுவர் ஃபோர்த் கொஸ்டின். ஓகே. ரோஹித் வணக்கம், வினோத் கூகுள் அவர்களே வணக்கம். எஸ், அடுத்தது நான் டீகம்போசஸ் கீதா, அவங்க வந்துட்டு நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. எனர்ஜி வேறு, நியூட்ரியன்ஸ் வேறு, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஓகே. அக்கார்டிங் டு த 10% law, energy lost at each trophic level is mainly in the form of undigested food, heat, stored chemical energy. ஸோ எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஹாய் ஹரீஷ் அவர்களே வணக்கம். ஹரீஷ் வணக்கம். ஸோ எஸ், 238 பேரும் இன்னும் லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணி அப்படி உங்கள் பொண்ணான கைகளில் லைக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஆன்சர் பார்த்துருவோமா. ஈஸி பீஸியானது. எஸ், எல்லாரும் உங்கள் லைக் பட்டனை பண்ணுறாங்க. ஜஸ்ட்லே கடுப்பாகிறாங்க போல இருக்குது. ஓகே. ஸோ 10% லா வழியாக ஒரு ட்ராஃபிக் லெவலுமே வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ ஹீட் வழியாக லாஸ் ஆகுது. அதை தாண்டி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஒரு மூமெண்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி வந்துட்டு யூஸ்ட் அப் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாமா. லீடர் போர்டு அதுவும் 50 கெமிக்கல் எனர்ஜிக்கு 50 பேர். என்னது இது எக்ஸாம் வச்சுக்கிட்டு. அடுத்த கொஸ்டின் போவோம். 5வது கொஸ்டினில் லீடர் போர்டு காமிக்கிறேன். ஸோ 5th கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில் இதோ. எரர், ஸ்க்ரீன் இஸ் நாட் ஒர்க்கிங். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க ஜெயஸ்ரீ. ஸோ அடுத்தது இன்ன கிராஸ், டீர், லயன், ஃபுட் செயின். ஓகேவா. ஸோ கிராஸ் இருக்குது, டீர் இருக்குது, லயன் இருக்குது. கிராஸு கிட்ட 5000 இருக்குது. அப்போது லயனுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 500, 50, 5, 0.5 சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் புனத், ஐ திங்க் நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக வந்து 90% மேலே தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டில் யூ ஹாவ் ஒரு 10 டேஸ்ன்னு வச்சுப்போமே அப்ராக்சிமேட்லி. ரிவிஷன் இந்த டைமில் வந்து நிறைய பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. ஸோ ஹரீஷ் அவர்களே வணக்கம். ஹரீஷ் அவர்களே. ஓகே. வினோத்தை 2 வாட்டி லைக் பண்ணி வேறு மாதிரி வினோத்து நீ 2 வாட்டி லைக் பண்ணி அன்லைக் பண்ணி விட்டாராமா. சரி, ஓகே. ஸோ எஸ், 50 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா கிராஸுக்கிட்ட இருந்து 10% டீருக்கு வந்துட்டு போகும்போது 5000லேருந்துட்டு 500, அதாவது 500 தான் வந்துட்டு டீருக்கு வந்துட்டு போய் சேரும். 500லேருந்துட்டு வரும் 10 தான் நம்மளோட லயனுக்கு போய் சேருது அப்படின்னும் போது அது வரும் 50. ஏற்கனவே நம்ம இதே மாடலில் ஒரு சம்மு பார்த்தோம். அப்பயுமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இட்ஸ் ஓகே. 5th கொஸ்டின் லீடர் போர்டு வந்துட்டு பார்த்துடலாமா. கற்றுக்கோங்க இதுல இருந்துட்டு. சரியா. ஸோ Ganesh, Prakalya, Thiru, Rohit, Yuvan, Lax, Tani, Sajid, Gershon, Shivangi and Subhaya. Moving on to your next question, which is your 6th question. Heredity important questions. கண்டிப்பாக பா, டாப்பர் அப்பா நீங்கள் வேறு லெவல் பா. வரலியா சாஹிரு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நேர்த்து www.vquiz.in வந்துட்டு டைப் பண்ணுங்க. அது ஒரு கோடு கேட்கும். அந்த கோடு வந்துட்டு 260195. அந்த கோடு நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஓகே. ஸோ which of the following is a direct consequence of the 10% law? Pyramid of energy is always inverted. Food chains are short. Biomass remains constant. Decomposes receive no energy. So எது வந்துட்டு 10% law ஓட ஒரு direct consequence. ஓகே.
இதுதான் வந்துட்டு முதலாவது ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு முதலாவது என்ன சொல்கிறது பாதிப்பா, ஒரு முதலாவது ஏற்படுற ஒரு விஷயம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லும் போது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஃபுட் செயின்ஸ் வந்துட்டு ஆர் ஷார்ட். இதே பிரமிட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு இன்வெர்ட்டடே கிடையாதுலே. இன்வெர்ட்டட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்வெர்ட்டட்னா வந்துட்டு உல்டாவாக இருக்கிறது. எங்கிட்டாச்சும் நீ வந்துட்டு படித்த அந்த பிரமிட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு இப்படி உல்டாவாக இருந்துச்சா? இல்லவே இல்லை, இப்படி தானே இருந்துச்சு உன்னோட பிரமிட். இன்வெர்ட்டட்னா கவுத்து போட்டு இருக்கிறது. உன்னோட பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கவுத்து போட்டு இருக்கும், இன்வெர்ட்டட் பிரமிடாக இருக்கும். ஆனால் பிரமிட் ஆஃப் எனர்ஜி மட்டும் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, இப்படி மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அதில் வந்து 115 பேர் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க. ஸோ ஃபுட் செயின்ஸ் எப்பவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன் ஷார்ட்டாக இருக்கும்? ஏன்னா நிறைய டிராஃபிக் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா, 4, 5, 6 டிராஃபிக் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் எனர்ஜியே வந்துட்டு இல்லாமல் போயிடும் ஒரு கட்டத்தில். ஸோ அதனால ஃபுட் செயின்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடலாமா? which is your 7th question. ஓகேவா? I'm getting 60 out of 80. ஸ்கோர் வாஸ் 75. என்னது 60 out of 80? கேன் ஐ ஸ்கோரா? கண்டிப்பாக விஷான் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம், நல்லாவே பண்ணலாம். Yes, so next, why are decomposers not included as a separate trophic level while applying the 10% law? So decomposers பற்றி ஏன் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை? இந்த 10% law வந்துட்டு நம்ம பேசும்போது நீங்களே ஒருத்தர் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க ஏன் மென்ஷன் பண்ணல. ஸோ ஏன்னா அவங்க எனர்ஜி கன்சியூம் பண்ண மாட்டாங்க, நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. they act on dead matter from all trophic levels or they have the highest energy efficiency. ஸோ எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எது ஸோ ஃபார் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க டக் டக் டக்குன்ட்டு, சரியா? ஸோ ஈஸி பிசி. லே 65 + 40 ஏன் என்னாச்சு? எங்கே மிஸ் ஆகுது? எங்கே கன்ஃபியூஷன் ஆஃப் தி கொலாபரேஷன் ஆகுதுன்னே தெரியலையே. இந்த பாரு கேள்வி என்ன கேட்டிருக்கிறான், இந்த மாதிரி ஏன் டீகம்போசர்ஸ் நம்ம டிராஃபிக் லெவல் பற்றி பேசும்போது இந்த 10%லாம் பேசும்போது வரும் ப்ரொடியூசர்ன்றான், ப்ரைமரி கன்சியூமர்ன்றான், செகண்டரி கன்சியூமர்ன்றான், டாப் கார்னிவர்ன்றான். டீகம்போசரை பற்றி மென்ஷனே பண்ணலையே, ஏன் அப்படின்னு வந்து கேட்டால் அப்போ டீகம்போசர்ஸ்க்குலாம் எனர்ஜியே தேவையே இல்லையா? அப்போது டீகம்போசர்ஸ்லாம் வந்து எனர்ஜி இல்லாமல் நல்லா ஜாலியாக குஜாலாக சுற்றிட்டு இருப்பானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டீகம்போசர்ஸ் ஆஃப்டர் எவ்ரி டிராஃபிக் லெவல் வந்துட்டு அவன் வேலை செய்கிறான். உதாரணத்துக்கு உன்னோட ப்ரொடியூசர், நான் சொல்லியிருக்கேன் செஷன்ஸில் கூட, ப்ரொடியூசர் செத்து போனாலும் அங்கே ஒரு டீகம்போசர் அந்த ப்ரொடியூசர்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இருப்பான். சிமிலர்லி இந்த ப்ரொடியூசரை சாப்பிட்ற ஹர்பிவோரான இந்த டீரோ, இந்த கவ்வோ, இவன் செத்து போனாலுமே இதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக ஒரு டீகம்போசர் வந்துட்டு இருப்பான். சிமிலர்லி இந்த கவ்வோ இல்லை இந்த டீரை சாப்பிட்ற ஒரு லயனோ டைகரோ, அதாவது செகண்டரி கன்சியூமர் இருக்கும்போது அந்த செகண்டரி கன்சியூமரும் செத்து போயிடுச்சுன்னா அதையும் டீகம்போஸ் பண்ணுறது நம்மளோட டீகம்போசர் ஐயாச்சாமி தான். ஸோ அதனால தான் டீகம்போசரை உன்னோட ஃபுட் செயின்லையோ டிராஃபிக் லெவலையோ டைரெக்டாக அதை பற்றி வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவன் எல்லா டிராஃபிக் லெவல்லையும் இருக்கிறான், சரியா? ஸோ நம்ம பேசுகிற இந்த டிராஃபிக் லெவல்ஸ்லாம் வந்துட்டு ஹர்பிவோர்ஸ் எப்போவுமே வந்துட்டு ப்ரொடியூசருக்கு அப்புறமா தான் வருவான், சரியா? ஸோ அதனால வந்துட்டு அந்த 10% எப்பவுமே லாஸ் ஆக தான் செய்யுது. ஆனால் டீகம்போசர் வந்துட்டு எல்லா டிராஃபிக்ஸும் இருக்கிறதுனால அவனோட எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ் கூட வந்துட்டு மாறுபடுது. ஓகே, ஸோ தே ஆக்ட் ஆன் டெட் மேட்டர் ஃப்ரம் ஆல் டிராஃபிக் லெவல்ஸ், சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். லீடர் போர்டு பார்ப்போம். பிரகல்யா, யுவன், கணேஷ், ஜஸ்வீர், ரஞ்சித், கிஷோர், ரோஹித், சிவானி, சரண் அண்ட் ஜான்சி மேரி. ஜான்சி ராணி மாதிரி ஜான்சி மேரி. ஓகே, ஸோ 8வது கொஸ்டின் போயிடலாமா? நிவாஸ், நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். 8th கொஸ்டினில் இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், ஓ ஹரிஸ், ஆசாம், நபி அவர்களே வணக்கம். கண்டிப்பாக மரியன் கொண்டு வரேன் நான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இஃப் தி எனர்ஜி அவைலபிள் அட் த 3rd டிராஃபிக் லெவல் இஸ் 100 ஜவுல்ஸ். 3rd டிராஃபிக் லெவலில் எவ்வளோ இருக்குது? 100 ஜவுல்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவலில் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இப்படி இருந்து இப்படி போனோம், இப்போ அப்படி இருந்து இப்படி வரும். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி பீஸி தான், ஓகேவா? ஸோ எஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட வந்துட்டு யூ கேன் ஸ்கோர் அபவுட் 90. நீங்கள் 60 to 80 அந்த கேட்டகரியில் இருந்தால் கூட நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்துட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ஆன்சர் பில்டிங். கான்செப்ஷுவல் கிளாரிட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆர் ஒர்க் ஆன் யுவர் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி.
ஓகேவா? அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை ஒர்க் பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் 10,000 joules ஆஃப் எனர்ஜி. ஸோ 10,000 joules ஆஃப் எனர்ஜினா ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் விச் இஸ் யோர் ப்ரொடியூசர்ஸ். செகண்ட் இதில் வந்துட்டு உனக்கு எவ்வளோ இருக்கும்? 10,000ல் வந்துட்டு ஒரு 0 கட் பண்ணிட்டேன்னா 1000 இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது ட்ராஃபிக் லெவலில் 100 இருக்குது. அதுக்கப்புறமாவும் ஒரு ட்ராஃபிக் லெவல் இருந்துச்சுன்னா ஸோ அங்கே வந்துட்டு 10 இருக்கும். அதுக்கும் அப்புறமா இருந்துச்சுன்னா 1 இருக்கும். 1க்கும் அப்புறமா இருக்காது. ஓகேவா? ஸோ எஸ், பி வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்குமே நான் லீடர் போர்ட் காமிக்கிறேன் பிகாஸ் நிறைய பேர் உல்டா புல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யுவன், கணேஷ், ஜஸ்வீர், ரஞ்சித், ரோஹித், பிரகரியா, ஜான்சி, சுப்பையா, சஜித், பிரிஜித் சொன்னல லீடர் போர்டே கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் இருக்குது பாரு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம் which is your 9th question. Okay, if I lied 100 times then what it will be? இல்லை வினோது, அதான் தவறான செயல். ஓகே, வணக்கம் உமா மகேஸ்வரி, கிளாஸுக்கு வணக்கம். மேம், இஸ் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் இட் இஸ் இன்வெர்டட் ஆர் நாட் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அக்வாட்டிக் அந்த எக்கோசிஸ்டம் அந்த பயோமாஸை கேட்குறீங்களா இல்லை எனர்ஜி கேட்குறீங்களா? இதை பாரு, நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு வரும் பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் படிக்கிங்க. ஆனால் இதை தாண்டி பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரமிட் இருக்குது, இன்னொன்றும் பிரமிட் இருக்குது. சரியா? ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்பவுமே இன்வெர்டட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். The 10% law supports which of the following statement? Energy is conserved in ecosystems. Energy flows unidirectionally and decreases at higher trophic levels. Matter and energy flow cyclically, and energy loss that don't affect food chain length. So result பார்த்துருவோமா? என்ன கிளிக் ஆக மாட்டேங்குது? ஓ நோ, கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எனர்ஜி வந்துட்டு கன்சர்வ் ஆகுதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. எங்கே எனர்ஜி கன்சர்வ் ஆகுதுன்னு என்ன சேர்த்தா வச்சுருக்கிறோம்? எனர்ஜியை எங்கே சேர்த்து வைக்கிறோம்? அதுதான் ஒரு டிராஃபிக் லெவலுக்கும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயின்னே இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் 10ஆவதுக்கு 90% ஆஃப் எனர்ஜி வந்துட்டு லாஸ் ஆகி வேற போகுது. வரும் 10% மட்டும் தான் டிராஃபிக் லெவலுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? எனர்ஜி யூனி டைரக்ஷனல் அப்படின்னானது ப்ரொடியூசர் கிட்டே இருந்து ஹர்பிவோர் கிட்டே இருந்து செகண்டரி கன்சியூமர், செகண்டரி கிட்டே இருந்து டெரிஷரி கன்சியூமர், அப்படிதான் போகுது. தவிர்த்து உன் ஹர்பிவோரை நக்கவு கிட்ட இருந்து அந்த எனர்ஜி வாபஸ் உன்னோட ப்ரொடியூசரான மேங்கோ ட்ரீயோ இல்லை வந்துட்டு கொக்கனட் ட்ரீக்கோ இல்லை வேறு எதனா ப்ரொடியூசருக்கோ வாபஸ் வரல. ஓகே, ஸோ எப்பவுமே ஒன் வே தான் ஃபாலோ பண்ணுது. அதுதான் யூனி டைரக்ஷனல். அண்ட் டிக்ரீசஸ் அட் ஹையர் லெவல்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ மேலே போக போக அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டே போகுது. 10,000 வந்து 1,000 மாறுது, 1,000 வந்துட்டு 100 மாறுது, 100 10 மாறுது, 10 1 மாறுது. ஓகே, ஸோ குறைஞ்சிக்கிட்டே போகுது மேலே அந்த டிராஃபிக் லெவல்ஸ் ஏற. ஸோ பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ லீடர் போர்ட் காமிக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம் which is your 10th question. ஓகே, மிஸ்டேக்குன்னு வெளில வந்துட்டிங்களாப்பா? சரி விடுங்க, பரவாயில்ல. இங்கேருந்து வந்துட்டு பாருங்கள். ஸோ இங்கேருந்து வந்து நீங்கள் கிளாஸ் கற்றுக்கோங்க. அண்ட் சோஃபார் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணோம்? லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணோம். ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட், in an ecosystem the highest amount of energy is found in primary consumer, secondary, tertiary producer. ஸோ highest amount of energy வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். எஸ், what happens when energy level reaches 0 joules? ஸோ சாஹிர், ஸோ அதனால தான் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். பிகாஸ் அந்த ஃபுட் செயின்ஸ் வந்துட்டு அதனால தான் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ தட் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து அது சஸ்டெயின் ஆகிற மாதிரி வந்துட்டு அதை மாற்றிக்கிறது. அண்ட் நம்ம இன்னொரு கான்செப்ட் கூட படித்தோம் which is called as Trophic food web. அப்படின்னு என்னன்னா அந்த ஆர்கானிசம் டைரெக்டாக ஒன்று மேலே தான் டிபெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரே ஆர்கானிசம் ஒரு ஃபுட் செயினில் வந்து அது செகண்ட் ட்ராஃபிக் லெவலில் இருக்கலாம், இன்னொரு ஃபுட் செயினில் அது தேர்ட் ட்ராஃபிக் லெவலில் இருக்கலாம். ஸோ தேர்ட் ட்ராஃபிக்கில் இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். ஆனால் அதுவே செகண்ட் ட்ராஃபிக்கில் இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபுட் வெப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கிட்டு போனால் எனர்ஜி கம்மியாக கிடைக்குது, இங்கிட்ட வந்து இதை சாப்பிட்டுட்டு எனர்ஜி அதிகமாக படுத்திக்கோ. ஓகே, ஸோ அதனால தான் ஃபுட் செயின்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஷார்ட்டாக இருக்குது, 0 வரைக்கும் போகாது. ஓகே, பட் நைஸ் கொஸ்டின் பை த வே. ஸோ ரிசல்ட் பார்க்கலாம். எக்கோசிஸ்டமில் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தான் இருக்குது. இல்லை 61 பேர் பிரைமரி கன்சியூமர். என்னாலே ப்ரொடியூசர்ஸ் ஏன்னாலே எப்படி தப்பு பண்ணுறீங்க? ப்ரொடியூசர்ஸ்னால் என்னது? பிளான்ஸ். அவன் தானே சன்னிக்கிட்ட இருந்து வந்துட்டு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறான். அவன்கிட்ட தானே ஜாஸ்தி இருக்கும். அவன்கிட்ட இருந்து தானே வந்துட்டு அடுத்ததான பிரைமரி கன்சியூமரு, செகண்டரிக்கு எல்லாமே போகுது. ஸோ ஹர்பிவோர்ஸ் தான் பிரைமரி கன்சியூமர். ப்ரொடியூசர் கிட்ட இருந்து தான் பிரைமரி கன்சியூமருக்கு போகுதுன்னா ப்ரொடியூசர் கிட்ட தானே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். லீடர் போர்டில் வந்துட்டு கணேஷ், ஜஸ்வீர், பிரகல்யா, ரஞ்சித், ஜான்சி மேரி, சாரிப்பா ஜான்சினே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ ரோஹித், காட் ஆஃப் ஃபிசிக்ஸ், அப்புறம் பிரிஜித், சஜித். ஓ ரைமிங்கில் வராங்கப்பா பிரிஜித்தும் சஜித்தும். அப்புறம் யஷ்வந்த், வீரா. மூவிங் ஆன் டு 11th question. ஓகேவா? ஓகே
Ma'am, what if there was a tree and we as humans consume the fruit? Would we obtain 10% of plants energy? Andrew Marian, exactly my point. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம ஆர்கானிசம்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தான் ஃபுட் வெப் பற்றி படிச்சிங்களே. ஸோ ஃபுட் வெப்பில் வந்துட்டு என்ன இருக்குது, நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது டு சூஸ் ஃப்ரம். அப்படி இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஆர்கானிசம் கிட்ட தான் கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால எனர்ஜி நமக்கு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்துட்டு கிடைக்கிது. சரியா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கேட்டிங்கன்னா அதனால தான் வந்துட்டு நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம், ஐம் நாட் அகேன்ஸ்ட் நான்வெஜ், நானே ரொம்ப பயங்கரமாக நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு மிருகம் தான். பட் ஸ்டில் சில செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஃபாலோ பண்ணுற தனுஷே பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து நான்வெஜ்ஜை விட்டுட்டாங்க பேசிக்லி பிகாஸ் டைரெக்டாக பிளான் சாப்பிட்றதுனால நிறைய எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஒரு ட்ராபேக் இருக்குது, பிளான்ஸ் மட்டும் சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. ப்ரோட்டீன் எப்போவுமே மீட்லேருந்து தான் கிடைக்கும். ஓகே, அதெல்லாம் வேற ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம வந்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ எது வந்துட்டு லாஸ் ஆஃப் எனர்ஜிக்கு வந்துட்டு ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரெஸ்பிரேஷன்னால தான் ரெஸ்பிரேஷனாகவுமே அந்த எனர்ஜி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் செலவாகுது. அண்ட் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்குமே அந்த எனர்ஜி யூஸ் ஆகுது. ஹீட் லாஸ் ஆகவுமே கொஞ்சம் லிபரேட் ஆகி அந்த எனர்ஜி வந்துட்டு போயிடுது. ஸோ எது காரணம் இல்லை அப்படின்னு வந்து கேட்டால் ரீசைக்ளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதை தான் வந்துட்டு கரெக்டான பதில். பட் ஏன் இது 3 பேர் இவ்வளோ பேர் இதுக்கு வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எனர்ஜி வந்துட்டு ரெஸ்பிரேஷனுக்கு, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு, க்ரோத்துக்கு, மூவ்மெண்ட்டுக்கு, ரீப்ரொடக்ஷனுக்கு அண்ட் ஹீட்டாக யூட்டிலைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் விட அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா நாட் அ ரீசன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லீடர் போர்டு வந்து காமிக்கிறேன். லீடர் போர்டு ஐ திங்க் 12th கொஸ்டினுக்கு அப்புறம்னால ஃபைனல் லீடர் போர்டு, இதுக்கப்புறம் 3 டாப் பிளேயர்ஸ் தான் இருப்பீங்க. ஜஸ்வீர், பிரகல்யா, ஜான்சி, ரஞ்சித், ரோஹித், சுப்பையா, சரண், வெங்கட், பிரஜித், வித்தேஷ், அதத். ஓகே, ஆசம். ஓ இல்லை, இன்னும் 12th கொஸ்டின் இருக்குதுப்பா. நான் 11th கொஸ்டினா இது. ஓகே, டைம் பத்தலையா? இல்லை, 30 செகண்ட் கொடுத்துருக்குறாரு ரீடிங்க்கு, ஒரு 10 செகண்டு. இங்கே நீங்கள் கொஸ்டின் கொஞ்சம் படிச்சிருவீங்க. மறுபடியும் வந்துட்டு நான் பின்னாடி வந்துட்டு ஒரு 30 செகண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக 40 செகண்ட் டைம் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஈஸி கான்செப்ட்டுக்கு. ஓகே, okay ma'am, in the food web there are many sources of food for an organism, so it means that they get more energy as compared to a food chain. Then why are there not more than 4 to 5 levels in a food web? Ambitious student, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அகேன் ஃபுட் செயினுக்கும் ஃபுட் வெப்புக்கும். சி அகேன் ஃபுட் வெப் வந்துட்டு என்னது? இட் இஸ் அன் இன்டர்கனெக்டட் ஆர் நெட்ஒர்க் ஆஃப் ஃபுட் செயின்ஸ், அதுதான் வந்துட்டு ஃபுட் வெப்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா கவனி, ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு ஒரு ஃபுட் செயினில் வந்துட்டு ஒரு ட்ராஃபிக் லெவலில் இருக்காங்க. லெட்ஸ் சே ஒரு ஆர்கானிசம் வந்து 2nd ட்ராஃபிக் லெவலில் இருக்குது. இன்னொரு ஆர்கானிசம் வந்துட்டு வேற ஒரு ஃபுட் செயினில் அதே ஆர்கானிசம் 3rd ட்ராஃபிக் லெவலில் இருக்கலாம். ஏன்னா அது சாப்பிட்ற அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஆர்கானிசம் வந்துட்டு வேறையாக இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ ஃபுட் வெப் மூலியமாக நமக்கு எனர்ஜி ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஃபுட் வெப் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு தெளிவாக ஆஃப்டர் திஸ் VQuiz ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை. ஓகே, a student claims that increasing the number of producers will always increase the number of trophic levels in a food chain. Which reasoning best evaluates this claim using the 10% law? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன் தவறான ஸ்டேட்மெண்ட்னா, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு நீ என்ன தான் ப்ரொடியூசர்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஓகே, ஆனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இன்எஃபிஷியண்ட்டாக தானே இருக்குது. அதாவது நீ என்ன தான் ப்ரொடியூசர் இன்க்ரீஸ் பண்ணாலுமே வந்துட்டு அங்கே லாஸ் ஆகுறது என்னமோ வந்துட்டு 10% லாஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதை நீ வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால நீ என்ன தான் ப்ரொடியூசரை இன்க்ரீஸ் பண்ணாலுமே வந்துட்டு ஸோ அங்கே வந்துட்டு 10%லோ அடுத்தது வந்துட்டு அது ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போகும். ஸோ அதனால அது ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தவறு. இங்கே நிறைய பேர் இங்கே போட்டுக்காங்க ட்ரூ பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் ஜெனரேட் அன்லிமிட்டட் எனர்ஜி அப்படி வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. அது வந்துட்டு தவறான ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஸ்டின்ஸ்லையுமே கொடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு 5 ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, லெட்ஸே ஒரு 5 பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 5 ப்ரொடியூசர்ஸும் ஒட்டுக்காக சேர்த்து வந்துட்டு ஒரு 10,000 ஜவுல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ஒப்டெயின் பண்ணுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 10 ப்ரொடியூசர்ஸ் இருக்குது. இந்த 10 ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ப்ரொடியூசர்ஸ், ஆனால் அந்த 10 ப்ரொடியூசர்ஸுமே சேர்ந்து வரும் 10,000 ஜவுல்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் ஒப்டெயின் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸில் எதனா வந்துட்டு மாற்றம் நடந்துச்சா?
மாற்றம் நடக்கலை. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக எனிவே அது எனர்ஜி லாஸ் அடுத்த ட்ராஃபிக் லெவலில் மாறதான் செய்யதான் போகுது. ஸோ அதனால வந்துட்டு எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால ப்ரொடியூசர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு செட்டப்பில் எதுனா பெரிய சேஞ்சஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஓகே, ஸோ 12th கொஸ்டின்னால நான் லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். அகேன் சுபையா, ரோஹித், சரண், பிரஜித், வெங்கட், கிருத்திக், பிரையன், ரம்யா, ஸ்ரீ, ஈஸ்வரி அண்ட் பிரணாம். ஸோ இதுதான் ஃபைனல் லீடர் போர்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு டாப் 3 மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ லெட்ஸ் see லாஸ்ட் கொஸ்டினுக்கு டாப் 3 எப்படி வந்துட்டு மாறுதுன்றது. பட் பிஃபோர் வி ஜம்ப் இன்டு த லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணணும், லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 13th கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம். இஃப் ஓசான் பிரேக்ஸா, ஐயோ நான் பார்க்கலையே அந்த கொஸ்டின், ஓசான் பாதிலேயே போயிடுச்சு மேம். இஃப் வாட் இஃப் யூ பிரிங் ஹைலி எனர்ஜி சிந்தசைஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹைப்ரிட் கீதா கலெக்ஷன், இன்னும் அப்படியெல்லாம் வரல, வந்துச்சுன்னா பார்ப்போம். ஓகே, ஸோ தெரியல, மேபி உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் கொண்டு வரீங்களோ என்னமோ தெரியல, பார்க்கலாம். Okay, so next, 2 food chains start with the same amount of energy at the producer level. Food chain A has 3 trophic levels, while food chain B has 5 trophic levels. Which conclusion is the most appropriate? Food chain B will have more energy, food chain A will have more stable consumers, both will have equal energy at the top, and then food chain length does not depend on energy loss. So last 2 questions actually வந்து உங்களோட ஹார்ட்ஸ் ஆர் காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்டுமே இந்த கொஸ்டினுமே வந்துட்டு காம்படென்சி பேஸ்டு கொஸ்டின். ஸோ ரிசல்ட் பார்க்கலாமா? ஸோ எஸ், பரவாயில்ல, கரெக்டாக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபுட் செயின் ஏ அண்ட் பி, ஸோ என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஃபுட் செயின்ஸ் இருக்குது, சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ப்ரொடியூசர் லெவலில் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் செயின் ஏ, லெட்ஸ் சே ஃபுட் செயின் இது ஏ, இது வந்துட்டு ஃபுட் செயின் பி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபுட் செயின் லேன்னு சொல்லணும் 3 ட்ராஃபிக் லெவல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொடியூசருமே சேர்த்து. ஸோ அப்போ வந்துட்டு என்ன இருக்குது, ஃபுட் செயினில் ப்ரொடியூசர் இருக்குது, அப்புறமா ப்ரைமரி கன்சியூமர் இருக்குது, அப்புறமா செகண்டரி கன்சியூமர் இருக்குது. ஆனால் அதுவே ஃபுட் செயின் பியில் வந்துட்டு 5 ட்ராஃபிக் லெவல்ஸ் இருக்குது, ப்ரொடியூசருமே சேர்த்து. ஓகே, ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, ப்ரைமரி கன்சியூமர் இருக்குது, செகண்டரி கன்சியூமர் இருக்குது, டெரிஷரி கன்சியூமர் இருக்குது, அதுக்கப்புறம் குவாட்டர்னரி கன்சியூமர் இருக்குது. ஸோ 5 ட்ராஃபிக் லெவல்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, எது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன கன்க்ளூஷன் மோர் அப்ராப்ரியேட் அப்படின்னு கேட்டால் இதுதான் கரெக்டான விடை. ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஏன்னா higher the number of traffic levels, so இந்த குவாட்டர்னரி கன்சியூமருக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அது என்ன தான் ஒரு டாப் கார்னிவராக இருக்கட்டும், அது ஒரு கன்சியூமர் தானே பேசிக்லி. ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி போய் சேர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஆஸ் கம்பேர்ட் டு ஃபுட் செயின் பி, ஃபுட் செயின் ஏ வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. கன்சியூமர்ஸ் நம்பரோட அந்த பாப்புலேஷனும் நம்மளால் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும், பிகாஸ் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம மீட் பண்ணுறோம் வித் ஜஸ்ட் 3 ட்ராஃபிக் லெவல்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் ஐ ஹோப் இந்த செஷனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு யர் ஃபைனல் லீடர் போர்ட். ஃபைனல் லீடர் போர்டில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ யார் இருக்கிறா, ரோஹித் வி வித் 12306 பாயிண்ட்ஸ், வேற மாதிரி வித் பிரஜித் வி செகண்ட் பிளேஸில் வித் 12246 பாயிண்ட்ஸ், ஃபாலோட் பை தேர்ட் பிளேஸில் ஆர் தேர்ட் பொசிஷனில் கே சரண் ஆசம் வித் 12202 பாயிண்ட்ஸ். வேற மாதிரி தரம் மாஸ் பண்ணுறீங்க. ஸோ பாருங்கள், 10 இந்த ஒரு முன்னாடி கொஸ்டினில் 10 பேர் லீடர் போர்டில் இருந்தீங்களே, ஸோ அது எப்படி லாஸ்ட் கொஸ்டினில் எப்படி வேறு மாதிரி ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ தட்ஸ் ஹவு VQuiz ஒர்க். ஸோ வேறு மாதிரி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி வின்னர்ஸ். அதே சமயம் லீடர் போர்டில் நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, அப்படி வரலனாலும் லீடர் போர்ட்லேயே ஒரு வாட்டி வந்திருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு அப்பயுமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படி வரலைனாலுமே மிஸ்கிளிக் ஆயிருந்தாலுமே பரவாயில்ல, எந்த கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் தப்பாக ஆன்சர் பண்ணி இந்த செஷனில் வந்துட்டு நீங்கள் எதனா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு தட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு லெவல் ஸ்டில் நமக்கு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. பட் உங்களோட இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொதுவாக சொல்கிறேன், கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் மோர் ஆன் ரிவிஷன் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், MCQ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு டாபிக், லெட்ஸே இப்போ இந்த எனர்ஜி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி ஒரு மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா, இப்போது உங்களுக்கு எனர்ஜி 10% எனர்ஜி லா, இந்த கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இன்னுமே உங்களுக்கு அந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வந்துட்டு NCERT பாருங்கள் ஃபஸ்ட்டு, NCERTயில் வந்துட்டு படிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி லெக்சர் வீடியோ பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி கான்செப்ட் பைட்ஸ் இந்த சேனலில் உங்களுக்கு இஷ்டமான எந்த இது வேணால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுவுமே பார்த்துட்டு தென் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி
பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ் அது வந்துட்டு காம்பிடென்சியாக இருக்கலாம், எம்சிக்யூவாக இருக்கலாம், எம்சிக்யூவில் கூட அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியாக இருந்தாலுமே அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிள் வேஸில் நீங்கள் ஒரே கான்செப்டை உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க கான்செப்டை நீங்கள் கவர் பண்ணும் போது அப்போ உங்களோட அந்த ரிவிஷனை வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். அந்த கான்செப்டில் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு பில்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் குறித்து அந்த பயம் எல்லாம் போயிடும். அதில் வந்துட்டு நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ஃபோக்கஸ் இன் திஸ் லாஸ்ட் 10 or 12 days. ஸோ அப்படி தான் நீங்கள் உங்களோட ரிவிஷன் வந்துட்டு நீங்கள் பண்ணணும். சரியா? ஸோ இனிமேல் நீங்கள் வந்துட்டு பண்ணலைன்னா ஸோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கேளுங்க. ஸோ டவுட் இல்லைன்னா நம்ம வந்துட்டு கடையை சாத்திடுவோம். ஸோ எதனா டவுட் இருக்கின்றதா? யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? ஸோ ஐ சி 114 பேர் இருக்கிறீங்க லைஃப்ல. ஸோ 114 பேருமே லைக் பட்டன் வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. 96 பிளேஸ் 3 questions ராங். அக்மல் நோ இஷ்யூஸ், பார்த்துக்கலாம் விடுங்க. காட் 103 ரேங்க், வெரி ப்ரவுட். பிரஞ்சீவ் சக்தி ஆசம்பா. ஐ காட் 413 ப்ரீ போர்ட்ஸ். கேன் ஐ சி 450? 450க்கு மேலேயே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் பிரணேஷ். வித் ஜஸ்ட் சில டிங்கரிங் டெக்னிக்ஸ் ஃபோக்கஸ். நீங்கள் எங்கே வீக்காக இருக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் வந்துட்டு பாருங்கள். மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணாலே வந்துட்டு 450 மேலே அசால்ட் எடுத்துலாம். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஒரு மார்க்கை தாண்டி தான் இருக்கிறீங்க. சரியா? ஓகே, எது மஹி மியூசிக் ஆசம். நானும் உங்களோட ஃபேன் தான் நபி. ஓகேப்பா. மோர் தென் பிளான்ட் ஹியூமன் நீட் மோர் எனர்ஜி நோ மேம் அப்படின்னு வந்துட்டு முகுந்தன் வந்துட்டு கேட்குறாங்க. முகுந்தன் அப்சல்யூட்லி ரைட். ஸோ ஹியூமன்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பிளான்ஸை விட. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு தேவைப்படுது அதிகமாக. யூஆர் ரைட். பட் இந்த பிளான்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த எனர்ஜி நமக்கு வருது. ஓகேவா? ஸோ பிளான்ஸுக்கு நம்மளை விட எனர்ஜி வந்துட்டு தேவைப்படலை. பட் ஸ்டில் பிளான்ஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது. அதுவுமே சில ப்ராசஸஸ்லாம் வந்துட்டு பண்ணுது. ஸோ அப்போது அது என்ன பண்ணுதுன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஈவன் தோ அது நம்மளோட காம்ப்ளெக்ஸாக இல்லை அப்படின்னாலுமே அது யூட்டிலைஸ் பண்ணிடுது. சரியா? அந்த எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணிடுது. நமக்கு வேறு வழியே இல்லை. நம்மளால் வந்துட்டு சன்னுக்கிட்ட இருந்து அந்த எனர்ஜியை வந்து ஒப்டெயின் பண்ண முடியாது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த வேலையை நமக்கு யார் பண்ணி கொடுக்குறா? பிளான்ஸ் தான் பண்ணி கொடுக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அதோட ப்ராசஸ் அதோட பாடி நம்மளை விட கம்மியாக இருந்தாலுமே அந்த காம்ப்ளெக்சிட்டி இருந்தாலும் அது எனர்ஜி அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுது. அது பண்ணுற எல்லா விஷயங்களுக்குமே. ஓகே, ஸோ அதனால தான் ஆஸ் வி மூவ் த ட்ராஃபிக் லெவல் அந்த 10% லா வந்துட்டு நமக்கு வர செய்யுது. Okay, so yes, if ozone breaks and comes, will it join with O2 and form again அப்படின்னு வந்துட்டு செல்வகுமார் சஞ்சய் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு பாசிபிலிட்டி வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஓசான் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மாலிகுல்ஸ் கம்பேர் டு O2. இப்போ ஓசானே எப்படி ஃபார்ம் ஆகுது? O2 வந்துட்டு பிரேக் ஆகி அதுக்கப்புறமா அதில் ஃப்ரீ ஆக்சிஜன் வந்துட்டு ஒரு O2 கூட கம்பைன் ஆகி O3 ஃபார்ம் ஆகுது. இப்போ O3 வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாலிகுல். ஸோ அதில் பாண்ட்ஸ்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சுருங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஸோ அது பிரேக் ஆகிற அந்த சான்சஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. பட் அது ஃபார்ம் ஆகிற அந்த லேயர் பிரேக் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங் அண்ட் ஓசோன் லேயர் டிப்ளீஷன் அதெல்லாம் வருது. ஓகே, அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சரி. ஓகே, பயோ ஃபுல் போர்ஷன் கண்டிப்பாக டுமாரோ லைஃப் ப்ராசஸஸ் பிளாஸ்ட் சீரிஸ் வந்துட்டு வரும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு செஷன் இருக்கும். லெட்ஸ் சி அந்த செஷன் பற்றி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் இந்த சேனல். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அண்ட் போர்டு எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் ஒன்றும் இன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கலை. ஸோ இதுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்டு நிறைய வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க. நிறைய வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை பர்த்டே பார்ட்டிஸ்க்கோ இல்லை வெளியில் போகாமல் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப்போ இதெல்லாமே நீங்கள் பண்ணாமல் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணி இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய விக்ட்ரி தான். இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பாத் வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணணும். அது வந்து உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. மற்றதெல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துப்போம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட 100% ஸ்டில் டைம் இருக்குது. இன்னுமே நீங்கள் வந்து இன்னும் நல்லா படிக்கலாம், நல்லா ரிவைஸ் பண்ணலாம். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன டிமோட்டிவேட் பண்ணாலும் இன்க்ளூடிங் சில நேரத்தில் நம்மளோட பேரண்ட்ஸை நம்மளுக்கு தெரியாமல் வந்துட்டு சில நேரத்தில் சொல்லிடுவாங்க. ஓகேவா? எதனா ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. பயப்படாதீங்க. 100% கொடுங்க. நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு உங்களுக்கே ஃபஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அந்த கான்ஃபிடென்ஸ் வரலைன்னா இன்னுமே அந்த கான்ஃபிடென்ஸ் வர அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோ ஸோ என்னென்ன வீக் ஏரியாஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸாமை கொடுத்துட்டு வாங்க. ஃபுல்லாக உங்களோட எஃபர்ட் போட்டுட்டு ரிசல்ட் வந்து மேலக்கும் பார்த்துப்போம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களோட பெஸ்ட் வந்து நீங்கள் ஆஸ் எஸ் சேயிங் கோஸ். ஸோ கிவ் யுவர் பெஸ்ட். அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. ஓகே, ஸோ ஆன் தட் நோட் திஸ் இஸ் யுவர் சாண்ட்ரா மேம் signing off. Bye guys.